Hello naughties, welcome to Ups Naughty Vibes. இன்னைக்கு ரவா பொங்கல் செம்ம டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 முந்திரி உங்களோட இஷ்டம்தான், எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு நல்லா இந்த கீலையே ஃப்ரை ஆகணும், நல்லா பொரியணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வறுத்தது தான், இருந்தாலும் நம்ம அந்த கீல வறுக்கும்போது தான் அந்த பொங்கலோட வாசம் நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு நான் 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா வறுபடணும். இந்த கீல ஒரு நல்ல குட் அரோமா இதில் வரும், நல்ல வாசம் இதில் வரும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குவோம். நான் ஒரு கப் ரவைக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு சைடில் நான் தண்ணி இதோட தண்ணி 2.5 கப்பு தண்ணி 1 கப்பு, இதில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதனால் நான் 2.5 கப்பு தண்ணி எடுத்து சுட வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். என்னெல்லாம் அந்த கட்டியாக இருக்கிறது அந்த லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு விஸ்க் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வெரி ஈஸி, லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெரி ஈஸி அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். வெறும் ரவை உப்புமா, வெறும் ரவை கிச்சடி இதெல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்ப செம்ம ட்ரீட். இதில் தேவையான அளவு நீங்கள் இதில் ரீஃபைண்ட் ஆயில் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, கீ வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். எடுத்து கவுத்துனோம்னா அது அப்படியே அந்த குழிக்கரண்டியில் எடுத்து போட்டோம்னா அதே இதில் இருக்கணும், ஸ்டடியாக இருக்கணும். இந்த கொலன்னு இருக்கிறது தான் பொங்கலோட பதம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நிஜமாக. எதுவுமே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன், இல்லைனா நான் பண்ண மாட்டேன். ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் தைரியமாக நீங்கள் செய்யலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.